நாம கும்பிடுற அம்மன் நமக்காக விரதம் இருக்க போறாங்க. அதுவும் ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 28 நாள். இந்த விரதத்துக்கு பேரு தான் பச்சை பட்டினி விரதம். சமயபுரத்துல இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் தான் இந்த விரதம் இருக்காங்க. எதுக்காக இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எல்லாம் விரதம் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரதம் இருக்கும். சமயபுரம் மாரியம்மன் நம்மளுடைய உலகம் நல்லா இருக்கணும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக 28 நாள் பச்சை பட்டினி விரதம் இருக்க போறாங்க. அந்த பச்சை பட்டினி விரதம் ஆரம்பிக்க ரொம்ப நாள் கிடையாது. வரக்கூடிய மார்ச் 8ஆம் தேதி தொடங்குது. மாசி மாசம் கடைசி ஞாயிற்றுல ஆரம்பிக்கிற இந்த பச்சை பட்டினி விரதம் பங்குனி மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை தான் முடியுது. இந்த 28 நாளுமே சமயபுரம் மாரியம்மனுக்கு உப்பு இல்லாத நீர்மோர், இளநீர், பானகம், பழங்கள் இந்த மாதிரியான உணவுகள் மட்டும்தான் நெய்வேத்தியமா கொடுக்குறாங்க. இந்த பச்சை பட்டினி விரத காலத்துல ஒரு நாளாவது சமயபுரம் மாரியம்மனை பாக்குறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா சொல்றாங்க. ஒருவேளை என்னால சமயபுரம் போக முடியல, அந்த நேரத்துல மாரியம்மனை தரிசிக்க முடியல அப்படின்னா வீட்டுல இருந்தே நிச்சயமா வழிபாடு செய்யலாம். அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னா, இந்த 28 நாளுமே உங்க வீட்டுல சமயபுரம் மாரியம்மனுடைய புகைப்படம் இருந்தது அப்படின்னா அந்த புகைப்படத்துக்கு கீழே தினமும் விளக்கு ஏற்றலாம். உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது விரதம் இருக்கலாம். இந்த வழிபாடை 28 நாட்கள் நம்ம வீட்டுல செய்யும் பொழுது சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போய் நம்ம வழிபாடு செஞ்சிருந்தோம்னா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது.